வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு நாடினால் உங்களுடைய கட்டு சாதங்களை, அதாவது ஆடையாகட்டும், உணவாகட்டும், உங்களுடைய வாகனமாகட்டும், இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, தயார் செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, நீங்கள் தயார் செய்யக்கூடிய கட்டு சாதங்களிலெல்லாம் சிறந்த கட்டு சாதம் என்பது ஸாதி தக்வா, உங்களுடைய தக்வாவை விட சிறந்த ஒரு தயார் எடுப்பு இல்லை, சிறந்த கட்டு சாதம் இல்லை என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டும். ஆக நாம் என்னென்ன அமல்களை, என்னென்ன இபாதாத்துகளை, என்னென்ன வணக்க வழிபாடுகளை நாம் ரப்புக்கு செய்கிறோமோ அந்த அத்தனை அமல்களினுடைய நோக்கமும் நம்முடைய உள்ளத்திற்கு தக்வா வர வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களை கூட நமக்கு என்ன செஞ்சிருக்கான், ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தக்வா உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப்